போகிறோம். வீடியோ எடுக்க அனுமதி கிடைக்குமோ என்னோட தெரியல, பார்ப்போம் கிட்ட. நீங்கள் போக்குலன்னு சொல்கிறீங்க சுட்டேன், அது என்ன சம்பவம் நடந்தது? இரியாடியல் வட்டம் அடிச்சு கொண்டே இருக்கேன். அந்த இடத்துல நிறைய மீன்கள் இருக்குது பொருளாடாக்கு வட்டம் அடிச்சு கொண்டு இருக்கேன். இரியாடியல் 2009 இடமே பிறகு இந்த இடத்துல தான் சொல்லியிருக்கேன். 2010 இருந்து இதில் ஒரு அண்ணன் அந்த ஏரல் எடுத்து கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. கரையை விட கரையை விடுறத தள்ளி எதிர்த்து போய் தான் மாறுது. இப்போ 40 ரூபா 50 ரூபாங்க மீன். வந்த போட்டை பாருங்க மேலே ஏற்றின. இது என்னென்ன மீன்? என்ன இது தொள்ளு மண்டை. ஓ கல்ல சாலை சூடேன்னு சொல்ல. இந்த வலை வந்து எடுத்த மீனை வந்து கழுவினம் பாருங்க. வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் வடமராஜ் கிழக்கில் வந்து உடுத்துறை என்ற பிரதேசத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து இந்த கடத்தொழில் சம்மந்தமாக, அதாவது இந்த சந்தையை வீடியோ எடுக்க வந்து நாங்கள் கடற்கரையிலேருந்து அப்படி மீன் வந்து ஏலம் போட்டு விற்கிறத இங்கே வந்தால் தான் தெரியும். மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு சம்பவமே நடந்திருக்குது. காலையை முனையாக பாருங்க, அது என்ன சம்பவம்னு உங்களுக்கு சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தாங்க. உடுத்துறையில் கொண்ட உறவுகளுக்கு இந்த காலையிலேயே ஷேர் பண்ணுங்க. காலை திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் உடுத்துற கடற்கரைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து தொழிலாளிகள் போயிட்டினமோ இல்லை போயிட்டு வந்துட்டினமோ தெரியல. ஆனால் போட்டில் எல்லாம் மேலே நிற்கிது. இதில் பாருங்க கடற்கரை நண்டுகளோட தெரியுது. இதில் ஒரு அண்ணன் அந்த ஏரல் எடுத்து கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. ஏரல் எடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த கடற்கரைக்கு என்ன பேர் இந்த இடத்துக்கு? இது உடுத்துறை கடற்கரை. இது எத்தனை தொழிலாளிகள் இருக்கு? தொழிலாளிகள் ஒரு 100 போட்டு வேலை. போட்டு 100 போட் வேலை. 100 போட் வேலை. இன்றைக்கு இப்போ கடலில் வந்து கூடுதலாக போன மாதிரி தெரியல. நிலவால் இந்த நிலவுக்கு மீன் படம் இருட்டு இருக்கல்லோ, இருட்டுக்கு தான் படம். ஏன் நிலவுக்கு மீன்? அது நிலவுக்கு என்னென்னு தெரியல. அந்த நிலவுக்கு மீன் இறங்காது. உயர இருந்து மீன் இறங்குறா இல்லை, படுற இருட்டுக்கு தான் படம். இருட்டுன்னு சொன்னால் இப்போ இந்த 3ஆம் பக்கம் அந்த 4 அளவில் போட்டுகள் எல்லாம் பழிக்கிடும் போகும். மீன் படம், தீரான் படம், எல்லாம் தொண்டிக்கு எல்லாத்துக்கும் படம். நாளைக்கு அது வரைக்கும் தொழிலுக்கு என்ன செய்யும்? தொழில் ஒன்றும் இல்லை, செய்கிற படக்க இல்லை, படம் இல்லாதக்கு என்ன இறங்கும். மற்ற இப்போ கொஞ்சம் தொழில் ரோடாத காரணம் என்னென்னா இந்த எண்ணெய் தட்டுப்பாடு. எண்ணெயால் கொஞ்சம் பில்லியால் கூடிக்கிட்டுது. அப்போ அதுகளால் இப்போ ஓடி சோதிக்கும் படி பார்க்கல, எண்ணெய் விலை தானே. அப்போ அதால் இருட்டுக்குத்தான் போகும். அரசாங்கம் ஏதோ மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி அது இன்னும் இதுவரையில் அப்படி வர இல்லை, எங்களுக்கு தெரியாமல் இல்லை, அப்படி கதைக்காமல் இல்லை. சங்கங்களுக்கு தானே சொல்லாமன்ற கதை வருவதோடையே இன்னும் தீர்மானித்தது. அடுத்தது இப்போ ஒரு சண்டை, ஈராக் சண்டையாலான இப்படி ஒரு எண்ணெய் கூடினது. கூடி அந்த விலை கூடினதால மீண்ட விலை என்னமா இப்போ? மீன் விலை சரியான கூடாது, குறைஞ்சிருக்கு. வெளிநாடு ஏற்ற இல்லாது மீன் வெளிநாடு பிள்ளைகள் தான் ஏற்றுறது. அப்போ அந்த மீன் வெளிநாட்டால் இதால் மீன் விலையால் குறைவு. சரியா குழம்பு கொஞ்சம் கிடைச்சல், மற்ற விலை குறைவு சரியான எல்லாம் குறைஞ்சிட்டு. அதால் தொழிலாளிகளுக்கும் பாதிப்பு தான். என்ன செலவழிச்சு கூட செலவழிச்சாலும் காசு கூட தானே போகும். மீன் பாடையால் மீன் குறைஞ்சிட்டு இனி இருட்டுக்கு தான் பாடம். அப்போ இனி என்னையே நாங்கள் மட்டுப்படுத்தத்தானே வேணும். குறைச்சி நாங்களும் தொழிலை மட்டுப்படுத்தத்தானே வேணும். கணக்கான இதை நீங்களே ஆழ்கடலுக்கு போகிறீங்களா? இல்லை, நாங்கள் ஆழ்கடல் இல்லை. ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அப்படி. நீங்களும் போகல? இன்றைக்கு போகல. நான் போனால் போட்டுமங்க இல்லை, செலிம்பு வலையெல்லாம் போகிறாங்க. ஒன்று இப்போ அந்த மற்ற அந்த கரவலை இழுக்கிறாங்க. அது தைக்கிற அதுக்கு நிப்பாட்ட ரெண்டு சொல்கிறாங்களா, 2 மணி நேரத்தில் கழிச்சிருக்கிறாங்க. அதை நிப்பாட்ட சொல்லி இன்றைக்கு முடிவு சொல்லுறது வச்சுக்கிறாங்கன்ட்டு கதையாகிறாங்க. அப்போ அதுக்கும் அந்த அவங்க இவ்வளோ முதல்களை விட்டு தைக்கிற இழுக்க இல்லாதன்னு சொன்னால் உங்களுக்கு நட்டம் தானே. அப்படி பெரிய பிரச்சனையா. சரி. இதில் பாருங்க, இந்த வலையல் வந்து அலம்பி கொண்டிருக்கீங்கன்னா மனையமாக கடலுக்கு போயிட்டு வந்து அலம்பினோமா இல்லை இனி தான் போகிறோமோன்னு தெரியல. என்ன தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா, இனி தான் போகிறீங்களோ? இதனால் வந்து தான் இது அலம்புறோம் கொண்டும் இல்லை. என்ன காசுக்கு நீனே இல்லை? எத்தனை பேர் போனீங்க? 2 பேர் தான் போனோம்.
இப்போ எவ்வளோத்துக்கு இப்போ எண்ணெய் அடிச்ச நீங்கள் இன்னொரு 20 லிட்டர் என்ன போயிடும் 20 லிட்டர் எண்ணெய்க்கே ஒன்றும் இல்லை பாருங்க எல்லாம் நட்டத்தோட தான் இப்போ நிற்கணும் இன்னும் அதில் போட் ஒன்று வருது பாருங்க ஸ்பீக்கர் அதில் இன்னும் ஒரு போட் வந்து கரைக்கு வந்து ஒன்று இருக்கு அதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது இதில் ஒரு போட் இப்போ தான் கடலால் வந்தது போய் பார்ப்போம் முன்ன இருக்குன்னு சொல்லி சில வேளை இடியோ கதைப்பினும் சில வேளை கதைக்க மாட்டோம் வலையில் வந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க பார்க்கக்கூடியா இருக்குது கடலுக்காக போயிட்டு இது வந்து இந்த கிளிமீன் சொல்கிற மீனா ஆனால் இது 1 கிலோ வந்து 2500 அப்படி போகும் ஆனால் வந்து இது வந்து பச்சை தண்ணி மீன் ஒருத்தருமே எடுக்கிறதில்ல இந்த வெளிநாட்டு ஏற்றுமதிக்காண்டி எடுக்கிறது இது வந்து வளரத்தான் அந்த கலர் வேறு முடிவா இதில் போட்டு போய் வந்திருக்கு பாருங்க இதில் தான் மீன் இந்த போட்டில் கிட்டத்தட்ட 2 கிலோ வேறு பண்ணிக்கிறேன் வந்த போட்டை பாருங்க மேலே ஏற்றினேன் இது என்னென்ன மீன் என்ன இது தொள்ளுமண்டை ஓ கல்லருளன் கும்புளா பூச்சக்கண்ணி எல்லாம் கலாங்க கிடக்கு இப்போ என்ன விலை போகுதுண்ணே துள்ளு மண்டை கிலோ எப்படியும் 1000 ரூபா குறையாது இன்றைக்கு கும்பலாக்கள் மீன்கள் இல்லை தானே ஓ கும்பலாக்கள் எல்லாம் வந்து விலை தான் அது இல்லை ஆனால் கடலுக்கு போயிட்டு வந்து அப்படியே விலை வச்சிருக்கான்னு தெரியல தெரிஞ்சால் தான் நீ சந்தையை கொண்டு வர முடியும் இந்த கடற்கரையில் பாருங்க இந்த பாடி என்று சொல்கிறப்ப அந்த கொட்டில்கள் போட்டவளோ அழகாக இருக்குன்னு பாருங்க உண்மையிலே இந்த கடற்கரையில் வந்துருந்து இந்த உயிரோட மீனை வேண்டி சுட்டு சாப்பிட இல்லாட்டி பொரிச்சு சாப்பிட அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஐயா வணக்கம் தொழிலுக்கு போயிட்டு வந்து நிற்கிறீங்களா இல்லை இதுதான் போகிறீங்களா தொழிலுக்கு நாங்கள் போகிறோம் இல்லை இந்த தெரிஞ்சு கொடுக்குறது விலைகள் அது சரி இப்போ என்ன மீன் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தாச்சோ இல்லை மீனுக்கு இப்போ மீன்பாடு இந்த போகிறோம் இல்லை இப்போ ஒரு விட போகிறோம் இல்லை இருட்டு வரதான் இப்போ 4 நாள் போகத்தான் இருட்டு வரதான் மீன்பாடம் நிலாவுக்கு மீன்பாடு குறையும் அப்போ இப்போ விலையெல்லாம் என்ன அந்த துப்புரா செய்து வைக்கிறீங்க பீத்தல் இருந்தா பீத்தலை பொட்டி இனி எப்போ கடலுக்கு இறக்கலாம் இது கடலுக்கு இப்போ புதன்கிழமை இறக்குவேன் இப்போ விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா மீன் மீன்கள் என்ன தட்டுப்பாட்டுகள்ல ஓடுறதும் குறைவு மீன் பட்டால் விலையாக குறைப்பாங்க மீன் இல்லை என்றால் விலையாக கூட்டுவாங்க 4 நாள் ஓடிட்டு கண்டு அந்த ஓடி நாங்கள் இப்போ 20 மீன் வந்து அது எண்ணெய்க்கே காணாது அது சரி விலையாக கூட்டினாரு எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை இல்லை இப்போ தட்டுப்பாடு விலையமேற்றம் கணக்கு தராங்களா கணக்கு அடிச்சு வைக்கவும் அரைச்சி வைக்க வேண்டாமா அப்போ கீரை போய் வரண்டா 30 முடியும் போயிட 15,000 ரூபா லாபம் அதுக்கு எடுத்து கொண்டு தான் ஊட பார்க்கணும் தொழிலாம் தினத்தில் அம்மாக்கிட்ட சொந்த இடமே எந்த இடம் இந்த இடம் கொடுத்துறதா நீங்கள் ஐயா கொலாலம் அது தொழில் செய்கிறீங்களா முதல் நான் 22 வயதில் சரி இப்போ 2-3 வரையும் தொழில் போகிறோம் அதுக்கு வந்து இப்போ பிள்ளைகள் பார்க்குறாங்க தொழில பிள்ளைகள் பார்க்குறாங்க ஒரு மகன் தான் அப்போ இந்த மூளை குடிக்க வந்தால் போல அப்போ தான் தொழில் செய்தவர் 2 தொழிலே இருக்குது
அவர் என்ன உங்களோட இது இந்த வாடி உங்களுக்குரிய ஓ எங்களுக்குரிய வாடி தான் நேவியல் சுட்டு இதுகள் சுட்டு ரெண்டியாரானவங்களுக்கு தலையல் எல்லாம் நேவி சுட்டு நாடியில் வெடிபட்டு தொழில் எதுவும் எனக்கு உதவியிலேட்டு கொஞ்ச நாள் போய் வந்தேன் புறவிலாக போச்சு ரெண்டு பேர் கூலி போகிறேன் இப்போ வேறு வேக்களும் சேர்ந்து போகிறோம் எங்களை தனியோட இல்லாதானே சரியோ இன்னொரு கூலிக்கு எல்லாரும் தொழில் போட்டு கொண்டு போகிறோம் ஆழ்கடலுக்கா அரைவன் மருமகன் தான் அருமை வேண்டாம் ஆழ்கடலுக்கா பிறகு கரைமரம் சொல்லும் 22 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் கண்டு அப்படி போகிறோம் மீன்பாட்டை பார்த்து போகிறது மீன் படம் படாது வலை கையில் இழுக்கையில் மீன் பட்டிருக்கோ படாயில் கொண்டு வரைக்கும் கரையை வந்தால் தான் தொழில் வருவோ வரைய ரோலர் வாரல்ல நெஞ்சாலோ இப்போ ரோலர் இந்தியன் ரோலர் ரோலருமே குறைவு இன்னும் இந்த மழை சீசனை தான் வரையிறோமோ அல்லு இல்லையா தொழிலை இப்போ கடலில் விட்டால் இப்போ பல ரோலையும் செய்கிறோம் இப்போ பருப்பு வயந்தும் வந்து இப்போ அவங்க தூண்டிப்பொருள் அடிக்கிறோம் தூண்டி தொழில் தூண்டிக்கு வர்றது அவங்கள வேலை விழுந்து அவங்க நில உடலுக்கு கொண்டு போடுவாங்க வேலை அவங்களுக்கு வட்டி கொண்டு போடுவாங்க உங்களோட வேலையெல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவாங்க விலை விழுந்தா வட்டி போட்டு நண்டு விலைக்கு கூட சில விலைக்கு நண்டு விலையில இல்லை அவங்க வட்டி கிட்டி விட்டால் இப்போ எடுக்கிறாங்க நண்டு விலைக்கு கொண்டு தொழிலை கொண்டு போய் நாங்களும் நண்டு விலையை 2 நாள் விட்டு தாங்க இருக்கிறோம் போட்டு கட்டி போட்டு வர்றது அவங்கள வேலை வந்து அவங்க வட்டி அப்படி கொண்டு போடுவோம் இப்போ உங்களுக்கு காயப்பட்ட நீங்கள் போக்குலன்னு சொல்கிறீங்க சுட்டேன் அது என்ன சம்பவம் நடந்தது இந்தியரானவங்க இதுக்கு இந்த மரத்தில் கட்டு மரத்தில் இது மரம் தான் இந்த மரம் இல்லை இதே மரம் தான் அங்கே கட்ட இருந்தவன் அவன் நான் வலிக்க படுக்கிறோம் அந்த போட்டு ரூபாயில் தான் வந்து சுட்டவன் நாரியில சுட்டு நீந்தி வந்துட்டேன் இருக்க வேண்டிய காரணமாக வந்துட்டேன் எவ்வளோ தூரம் தண்ணியில் தெரியக்கூடிய காவியில் பிடிச்சி கொண்டு நின்ற குளார கட்டமரத்தில் பிடிஞ்ச முடிய ஏற்றுக்கணும் அது மட்டும் காயத்தோட தண்ணிக்கே நின்ற நீங்கள் நீந்த மாட்டாங்க காவியில் பிடிச்சி கொண்டு நின்ற குளார சொன்ன நீங்கள் இருக்க வேண்டிய காலம் வந்தால் நிற்கிறான் தான் காலம் வர போகிறதுக்கு காலம் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் உங்களுக்கு சரி ஐயா சந்தோஷம் தொழிலை செய்யுங்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும் காலம் ஃபுல்லா காப்பிய மார்களில் நல்ல உரம் பறையாக இது மரம் தான் எனக்கு அப்பா இருந்தேன் அப்போ கரையை விட நான் கரையை விடல தள்ளி எதிர்த்து போய்த்தான் மாறுது அந்த இடத்துல மீன் இந்த மரத்தில் போனாலும் ஒரு மீன் விலை குறைவு இருந்தாலும் மீன் கிணறு கொண்டு வரலாம் அப்போ 40 ரூபா 50 ரூபா தானே மீன் 40 ரூபா 50 ரூபா இருந்தாலும் மீன் தொகையாக கொண்டு வரலாம் முடிய போனாலும் அந்த நேரம் மீன் பாடும் இப்போ எந்த நேரம் போனால் மீன் பாடு இல்லை இப்போ பல தொழிலும் எல்லா தொழிலும் வந்தால் போல தொழிற்பாடு குறைவு இயந்திர தொழில் இப்போ இந்த கட்டு மரம் செய்கிறதுக்கு வந்து இந்த மரங்கள் கொஞ்சம் அப்படி அதை தட்டுப்பாடுகள்ன்றதால இப்போ இந்த தெப்பம்னு சொல்லி இந்த பைவரில் செய்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இது 3,00,000 ரூபாய்க்கு அப்படி வேறு மட்டும் சொல்லிங்கன்னா என்னென்னு தெரியல இல்லை பாருங்க கூட்டமாக இருந்து இந்த விலையில் தெரிஞ்சு கொண்டு வைக்கணும் நாங்கள் போகிறோம் வீடியோ எடுக்க அனுமதி கிடைக்குமோ என்னோட தெரியலை பாப்பம் கிட்ட போயிட்டு இடியாடியல் வட்டம் அடித்து கொண்டே இருக்கேன் அந்த இடத்துல அதே மாதிரி மீன்கள் இருக்குது பொருளாடாக்கு வட்டம் அடித்து கொண்டிருக்கேன் இடியாடியல் அதே மாதிரி அங்கே பாருங்க கடல் இடியாடியலும் அதில் வந்து இருக்கணும் அதே மாதிரி இங்கே இந்த சின்ன மீன்கள் வந்து அந்த இடத்துல விழுந்துருக்கு பொருளாடாக்கு அதில் எடுக்கிறதுக்கு நிற்கணும் இந்த வலை வந்து எடுத்த மீனை வந்து கழுவினம் பாருங்க இப்போ சாலை சூடேன்னு சொல்கிற இந்த விலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் இப்போ தெரிஞ்சு கொண்டிருக்கணும் என்ன செய்கிறது இங்கே பாருங்க இந்த விலையில தெரிஞ்சு கொண்டிருக்கணும் வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்கள் சொல்லி செய்கிறது இந்த கடற்கரையிலானோ எத்தனை ஆண்டுகளா செய்கிறீங்க நாங்கள் 2009 இடமே பிறகு இந்த இடத்துல தான் சொல்லியிருக்கோம் 2010 இருந்து இங்கே மட்டும் இந்த இடத்துல இப்போ என்னம்மா இந்த இடத்துல மீன்பிடிப்பாடுகள் இருக்குது இப்போ வந்து இங்கே எரிபொருள் தட்டுப்பாடு சீரான நிலைமையில இல்லை அப்படி பிரச்சனையால் வந்து மண்ணெண்ணையும் கிட்டத்தட்ட 250-300 அப்படி போயிருந்தோண்டு பின்ன தொழில போய் வந்து ஒரு 20 சூட 300 அப்படி தான் நாங்கள் கொடுக்கலாம் இருந்தோண்டு அந்த பிரச்சனையால் வந்து ஒரு நாளைக்கு வாழ்வாதாரம் எங்களுக்கு குடும்ப பிரச்சனைன்றது சரியான சிக்கலாக இருக்கிருந்தோண்டு 1 லிட்டர் 300 ரூபாண்டா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 30 லிட்டர் பண்ணி இருந்தோண்டு 9,000 ரூபாய்க்கு நாங்கள் தொழில போய் வந்து ஒரு 2,000 ரூபா 2,500 ரூபா தான் மீன் படம் மட்டும் சொன்னால் எங்களுக்கு சரியான நட்டம் தான் ஏற்பட முடியும் இதால் லாபம் வந்து வரது கண்டிப்பாக இருந்தோண்டு அப்படியான பிரச்சனை வந்து எங்களுக்கு தொழிலை வந்து காணப்படுது இப்போ இந்த இடத்துல சூட வலை தொழிலாம் நம்ம நடக்குது இல்லாட்டி வேறு மீன்களும் படுதோ இல்லை இப்போ சூட விளையாடுங்க நடக்குது
சூட விலை தான் இந்த சீசன் வந்து சூட மீன் நம்பர் இனி எப்போ அப்போ அந்த மீன்கள் மாறும் அந்த பெரிய மீன்கள் பிடிபாடுறதுகள் நடக்கும் பெரிய மாதம் வைகாசி ஆனி அந்த காலங்களில் வந்து மற்ற மீன்களுக்கான இதுகள் மாறும். இப்போ இங்கே இந்த மீன்களுக்கு சந்தைப்படுத்துகிற எல்லாம் என்ன மாதிரி சந்தை இதில் வந்து கூடுறதாக்கள் ஜாவேரி மேலே வந்து மார்னிங் கூடின இருந்தோண்டு இப்போ தொழில்கள் போகிறதால எரிபொருள் தட்டுப்பாட்டால் ஜாவேரி மேலும் பாரது குறை இருந்தோண்டு பிற நாங்கள் கூலருக்கு தான் ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழல் வாங்குது. இப்போ எத்தனை இங்கே போட் மொத்தமாக கடலுக்கு போய் வருது இந்த உடுத்துறையில் 9ஆம் பட்டாரத்துக்குள்ளே வந்து இதே 9ஆம் பட்டாரம் இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 60 போட்டுகள் நாளாந்தம் மீன் தொழில் கட்டாயத்தில் சின்ன வைக்கணும். 60 போட். இப்போ எத்தனை போட்டு இப்போ போய் வருது ஒரு நாளைக்கு? இப்போது எரிபொருள் தட்டுப்பாட்டுகள் வந்து நாளாந்தம் ஒரு 10 to 15 போட்டு தான் போகிறது, மிச்சம் 45 போட்டு போகிறதுன்றது சரியான குறை இருந்தோண்டு. இப்போ அவ்வளோத்துக்கு பாதிப்படைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் வந்து எத்தனை கிலோமீட்டர் காலத்தில் போயிருக்கீங்க? எவ்வளோ எரிபொருள் செலவாகிருக்கு உங்களுக்கு? சாதாரண ஒரு நாளைக்கு எங்களுக்கு 20-25 லிட்டர் தேவை ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு தேவை. ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் பிடி வருதா? 20-25 லிட்டர் போகிற இருந்தோண்டு. மீன் சில நாளில் இருக்கும், சில நாளில் இருக்காது, சொல்லையில் இருந்தோண்டு. இப்போது இதில் இப்போ தையில் இருந்து இப்போ வரைக்கும் மீன் பாடன்றது இல்லை இருந்தோண்டு. அதுக்குள்ளே இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டோட வந்து மீன் முடிவாக்கில் எங்களில் பொருளாதாரம் வந்து சரியான மந்த நிலையில் தான் காணப்படும். அதுக்கு என்ன நீங்கள் அடுத்த கட்டம் ஏதாவது அரசாங்கத்தோட கதைக்கிறதோ அல்லது சமாசங்களோட கதைக்கிறதுக்கு அப்படி எதுவும் இது இருக்கா உங்களுக்கு? சமாசம் வந்து சொல்லியிருக்கின்றோண்டு மண்ணெண்ண மானிய அடிப்படையில் தாராண்டி சொல்லியிருக்கணும் இருந்தோண்டு. இன்னும் அப்படியான திட்டங்களை இன்னும் முன்னெடுக்கவில்லை. அப்படி திட்டங்கள் முன்னெடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் எங்களை வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்குங்க. சரி, ஓகே, நன்றி அண்ணா. போயிட்டு வந்த போட்டுகள்லேருந்து இந்த விலையிலெல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்கணும் நாளைக்கு போகிறதுக்காக. இதில் பாருங்க இந்த நிலவண்டத்தால் கடலுக்கு போயிட்டு வந்த விலையில் தெரிக்கணுமோ அல்லாட்டி இனி போகிறதுக்காக தெரித்து எல்லாம் துப்புரவு செய்து வைக்கணுமோன்னு தெரியல. இதில் தெரிஞ்சு கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வணக்கம் அண்ணா. இப்போ என்ன மாதிரி இந்த உடுத்துறையில் இன்றைக்கு மீனில் விலை போனது? மீன் 1000 ரூபா வரும். நல்ல மீன். என்ன மீன் அது? துள்ளு மஞ்சள் அதில் 1000 ரூபா போகுது. மற்ற கும்பலாக்கள் அதுகளும் 1000 தான். பாறை பாறை 1200 போகுது. 200 போகுது. மீனில் வந்தது அன்றைக்கு இன்றைக்கு குறைவு மீன் பாடு இல்லை. இல்லை, அதுதான் வியாபாரியில் என் காணையில் அந்த இடத்துல மீன் பாடு இல்லை. நீங்கள் ஆழ்கடலுக்கு போகிறீங்களா அல்லது? 20 கிலோமீட்டர். நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருப்பீங்க மீன்? 5 கிலோ மீன். உங்களோட போனதுக்குரிய செலவு வந்திருக்குமா? இல்லை, என்ன காசும் தராது. என்ன காசும் பெற நட்டம் தானே? நாட்டம். சரி அண்ணே. சரி, நன்றி. இதில் பாருங்க இதெல்லாம் சந்தை வந்து வளமையாக கூடுறது. இந்த இடத்துல வந்து இப்போது ஒன்றுமே இல்லை, எல்லாம் வந்து முடிஞ்சிட்டுது. என்ன மீன்கள் இல்லை, அதால் வந்து வியாபாரியிலும் விரையில அந்த அண்ணன் சொன்ன மாதிரி.